வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் பழனி முருகன். நம்மளுடைய பேச்சுரிமை யூடியூப் சேனலில் இந்த காணொலியில் எதை பற்றி நம்ம பேச போகிறோன்னா, போதைப்பொருள் வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து கைது பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ரீகாந்த் அவர்கள் எப்படி இந்த வழக்கில் வந்து சிக்கினார் என்பதை பற்றிய முழு விவரங்களை வந்து இந்த காணொலியில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக முதல் முறையாக புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. Audio Jungle. நேர்களே, அதிமுக கட்சியில் பிரசாத் என்பவர் வந்து தகவல் தொழில்நுட்ப பிரிவின் கீழே வந்து ஒரு நிர்வாகியாக இருந்திருக்காரு. அவர் வந்து அந்த கட்சியிலேருந்து சில காரணங்களுக்காக வெளியேற்றியிருக்காங்க, நீக்கியிருக்காங்க. அவர் தயாரிக்கிற படம் தான் வந்து தீங்கிரை என்ற படம். இந்த படத்தை எடுத்துன்னு இருக்கும்போது தான் வந்து ஸ்ரீகாந்த் அவர்கள்கிட்ட வந்து இந்த போதைப்பொருள் வந்து பிரசாத் அவர்கள் வந்து விற்றதாக வந்து சொல்லியிருக்காரு ஸ்ரீகாந்த் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த படப்பிடிப்பின் போது தான் ஸ்ரீகாந்த் அவர்களும் போதைக்கு அடிமையானதாக வந்து அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. எப்படின்னா, இந்த தீங்கிரை என்ற படத்திற்காக அவருக்கு வந்து பணம் கொடுக்க வேண்டியிருந்திருக்கு. மொத்த பணத்தில் 10 லட்சம் பணம் வந்து மீதி பாக்கி இருந்திருக்கு. அந்த 10 லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 தடவை வந்து கொக்கைன் என்ற போதைப்பொருள் வந்து கொடுத்து வந்து கழிச்சிருக்காரு. 4வது முறை அவரே கேட்குற அளவுக்கு இவர் வந்து அடிமையாகி இருக்காருன்னு சொல்லி அவரே ஸ்ரீகாந்த் அவர்களே வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்ரீகாந்த் அவர்கள் இந்த போதைப்பொருள் வழக்கில் வந்து எப்படி முதல் முறை சிக்கினார் அப்படின்னா, நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற ஒரு மதுபான விடுதி இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் வந்து ஒரு சண்டை ஒன்று நடந்திருக்கு. யாருக்குன்னா, அதிமுக நிர்வாகி பிரசாத் அவர்களுக்கும் அஜய் வாண்டையார் என்பவருக்கும் அதேபோல் ரவுடி சுனாமி சேதுபதி என்பவருக்கும் மொத்தம் 3 பேருக்கும் வந்து சண்டை நடந்திருக்கு. இந்த சண்டையில் கைதானவங்க தான் இந்த சண்டையில் இவங்க 3 பேர் கைதானதுனால இவங்ககிட்ட இந்த கைப்பற்றிய மொபைல் ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மொபைல் ஃபோனை காவல்துறையினர் வந்து அந்த மொபைல் ஃபோன்லேருந்து எடுத்த தகவலின் அடிப்படையில் வந்து விசாரணை செஞ்சுருக்காங்க. இந்த ஃபோனில் கிடைச்ச ஆதாரங்கள் அடிப்படையில் தான் இவங்க வந்து பிரசாத் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா போதைப்பொருள் ஒருவர்கிட்ட வாங்கி மற்றவர்கிட்ட வந்து விநியோகம் செஞ்சுருக்காரு. அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நடிகைகிட்ட வந்து விற்றுருக்காருன்னு சொல்லி அந்த ஃபோன்லேருந்து கிடைத்த ஆதாரங்கள் அடிப்படையில் வந்து காவல்துறையினர் வந்து உறுதிப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் கிடைச்ச ஆதாரங்கள் அடிப்படையில் என்ன உறுதி செய்கிறாங்கன்னா, இந்த பிரசாத் என்பவர் பார்த்திங்கன்னா இந்த போதைப் பொருளை வாங்கி விற்கிற என்ற இந்த வேலையில் வந்து விநியோகம் செய்கிற இந்த வேலையில் வந்து ஈடுபட்டுள்ளார்னு வந்து முக்கியமாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த தகவலின் அடிப்படையில் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கன்ஃபார்ம் பண்ண பிறகு இந்த ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு வந்து எப்படி இந்த போதைப்பொருள் வந்து வழங்கியிருக்காருன்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஃபோனில் கிடைச்ச ஆதாரங்களின் அடிப்படையில் வந்து விசாரணை செஞ்சபோது பிரதீப் என்பவரும் வந்து ஏற்கனவே வந்து போதைப்பொருள் வழக்கில் கைது செஞ்சுருக்காங்க. அவரையும் விசாரணை செஞ்சுருக்காங்க. இவங்களுடைய ஒட்டுமொத்த ஆதாரங்களின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு வந்து இந்த பிரதீப் மூலமாகத்தான் பிரசாத் அவர்கள் வந்து ஸ்ரீகாந்துக்கு வந்து போதைப்பொருள் கொடுத்துருக்காங்கன்னு காவல்துறை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கொரோனா காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 முறைக்கு மேலே வந்து இந்த ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து கொகைன் போதைப்பொருளை வாங்கி பயன்படுத்தியதாக வந்து தகவல் வந்து வெளியாகிருக்கு. நேர்களே, இந்த போதைப்பொருள் வழக்கில் சிக்கினதுக்கு முக்கிய காரணம் அதிமுக பிரமுகர் பிரசாத் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க. வழக்கை விசாரித்த நீதிபதி பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி வந்து ஜூலை 7ஆம் தேதிக்கு வந்து காவல்துறையை வந்து விசாரணை செஞ்சு அதற்குண்டான மனு தாக்கல் செய்யணும்னு சொல்லி நீதிபதிகள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வழக்கில் வந்து சில நடிகைகளும் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அரசியல் கட்சியில் சேர்ந்த சில நிர்வாக பெண்களும் வந்து இந்த கட்சியில் சேர்ந்த பெண்களும் வந்து ஈடுபட்டிருக்காங்க இந்த வழக்கில் அப்படின்னு சொல்லி சில தகவல்கள் வெளியாக இருக்குது. அது எந்த நடிகைன்னு பின்னாடி வந்து கொண்டு வரலாம், பார்க்கலாம், பொறுத்து இருந்து பார்ப்போம். நேர்களே, இந்த ஸ்ரீகாந்த் அவர்களுடைய இந்த வழக்கு பற்றி இப்படி தான் வந்து இந்த ஸ்ரீகாந்த் அவர்கள் இந்த போதை வழக்கில் வந்து சிக்கியிருக்காரு. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.